ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டி. மட்டன் போன் குழம்பு, எலும்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் இந்த மிக்சியில் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம தேங்காய் தான் பேஸாக வச்சு பண்ண போகிறோம். இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3ம் சேர்த்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது நம்ம குழம்பு எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம ஒரு குக்கர் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம் தேவைப்படும். அதில் 1/2 கப் நம்ம அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்க 1/2 கப் இப்போ நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இது மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் டபுள் பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம முருங்கைக்காய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் டபுள் பீன்ஸ். இந்த டபுள் பீன்ஸ் இல்லைன்னா நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட போட்டு இந்த குழம்பு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய்கறியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் போனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் போனை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. முட்டி, கை கால் வலிக்கெலாம் இது ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கெலாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மட்டன் போனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விடணும். இதை நல்லா வதங்குற டைமில் நம்ம வந்து ஒரு தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து நம்ம இப்போ இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஸ்பெஷல். இது எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி குழம்பு தான் வைப்பாங்க. அதனால தான் சரி இந்த ரெசிப்பியை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி அலசின தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக குழம்பு மாதிரி வச்சுட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் நல்லா தண்ணியாக இந்த ரசம் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வர்ற டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 to 7 விசில்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இது மட்டனுங்கிறதுனால கூட கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள். இது நல்லா வெந்து நமக்கு வந்து ரெடியான பிறகு இதை வந்து நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போது நான் வந்து நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. அதை செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் தெளிஞ்சு நமக்கு வந்து குழம்பு ரெடியாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த குழம்புக்கு உப்பு போடலை. ஸோ ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் ஆன் பண்ணி விடணும். இப்போது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம குழம்ப வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து இது நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது சாதம் ப்ளஸ் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு நமக்கு என்ன அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வச்சிட்டோன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சும் வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட குழம்பு. இப்போ திருநெல்வேலி ஸ்டைல் நல்ல எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.